வணக்கம் மக்களே! நாட்டு நிகழ்வு நம்மளுடைய வீடியோவ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். நம்மளோட வீடியோவ தொடர்ந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அன்றாட நிகழ்வுகள என்னென்ன நடக்குதோ, நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் எந்தவித பொய்களும் இல்லாம உண்மையான தகவல நாங்க வந்து போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம அத பாருங்க. அதே மாரி அத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படியே தினமும் தகவல்கள் வந்து நாங்க ஏதோ நாட்டு நிகழ்வுகள பத்தி போட்டுக்கிட்டே இருப்போம். அது உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நிச்சயமா அது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கும் நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது விவசாய கடன் தள்ளுபடிய பத்தி தான் பார்க்க போறோம். தள்ளுபடி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது நெறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயங்க. ஏன்னா விவசாயிகள் வந்துட்டு நெறைய இதுல லாபத்த பெறத விட அதிகமா நஷ்டம் தான் அடையறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு நேரத்துல மழை அதிகமா வந்துச்சுன்னா பயிர்கள் எல்லாம் வீணா போயிருது. அதனால அவங்க வந்து தொடர்ந்து விவசாயம் பண்றதுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அவங்க தொடர்ந்து விவசாயம் பண்றதுக்கும், ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் லாபத்த ஈட்டுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் உதவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணுங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்துட்டு, அதுக்கு அவங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடிய வந்து இந்த தாட்டி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. 1477,00,00,000 விவசாய கடன் தள்ளுபடி வந்துட்டு அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது 1477,00,00,000 வந்துட்டு தனியா ஒதுக்கி, விவசாய கடன் தள்ளுபடிய வந்து செய்யணும் அப்படின்னு தமிழக அரசு வந்து முடிவெடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த அறிவிப்பு வந்து எப்ப வெளியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது இல்லையா? 2026ல அப்ப வந்துட்டு இத எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஏப்ரல் 30ல பார்த்தோம்னா, நெறைய கூட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இதுலலாம் வந்துட்டு எப்படியும் இத சீக்கிரமா சொல்லிருவாங்க. அதுல வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் வந்து செய்ய போறாங்க. அது ஏப்ரல் 30ல. அந்த பட்ஜெட் தாக்கல வந்துட்டு எல்லா அறிவிப்புகளும் வந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்துட்டு எல்லாமே சரியா இதாயிடுச்சு அப்படின்னா, நமக்கு கரெக்ட்டான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிரும். இந்த தகவல் வந்துட்டு உண்மையா? இல்லையா? இல்ல இத விட அதிகமான கோடிக்கணக்குல வந்துட்டு பணம் ஒதுக்குவாங்களா? விவசாய தள்ளுபடி கடனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் வந்துட்டு கூடிய விரைவில குடுத்துருவாங்க. அப்படி இந்த இதுல குடுக்கல அப்படின்னாலும், உள்ளாட்சி தேர்தல் 2026 அப்ப தேர்தல் அப்ப இந்த அறிக்கைய நம்ம வந்துட்டு நிச்சயமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். விவசாய கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாம, கல்வி கடன் அதாவது கல்வி கடன் குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்காக கல்வி கடன் தள்ளுபடி இருக்கும் இல்லையா? அது ஓரளவுக்கு அதாவது கம்மியான தொகையில ரொம்பவும் அதிகமா இல்லாம, ஓரளவு கம்மியான கல்வி கடன் தொகைகளையும், சிறு குறு தொழிலாளர்கள் வாங்கிய கடன் இருக்கும் இல்லையா? அதையும் வந்துட்டு அதாவது கூட்டுறவு வங்கியில தமிழக அரசுக்கு இதான கூட்டுறவு வங்கிகள் அந்த மாரி இருக்கக்கூடிய வங்கிகள்ல கடன் வாங்கியிருந்தா, அதையும் வந்துட்டு தள்ளுபடி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தமிழக அரசும், துணை முதல்வர் ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. திமுக உறுப்பினர்கள் முதற்கொண்டு இத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கப்படுது. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இது. இன்னைக்கு விவசாயிகள் இல்ல அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சாப்பாடு, பருப்பு எதுவுமே கிடையாதுங்க. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத குடுத்தே ஆகணும். அப்பதான் நமக்கு தொடர்ந்து வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்கனால உணவுகள் வந்து குடுக்கவும் முடியும். அவங்களும் வந்துட்டு கொஞ்சமாவது லாபத்த ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியும். ஏன்னா, நஷ்டத்த நோக்கியே வந்து அவங்களுடைய பயணம் போயிட்டுருக்கு. ஒரு நேரம் வந்து லாபம் வந்துச்சுன்னா, அடுத்த நேரம் அப்படியே எல்லாமே ஒரு மழை வந்துச்சுனாலோ, இல்ல புயல் அடிச்சதுனாலோ, எல்லாமே அப்படியே ஃபுல்லா அழிஞ்சு போயிடுது. அதுக்காக அவங்க மறுபடியும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கடன் வாங்குறாங்க. அதனால விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தமிழக அரசு வந்துட்டு விவசாய கடன் தள்ளுபடிய பண்ணுச்சுன்னா, ரொம்பவே அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.